காவியம் பாடவா காதலே. புளியங்க, புளியங்க, ஏடி புளியங்க, வீட்டுக்குள்ளேயே சூரியன் வந்து சுள்ளு அடிச்சாலும் உனக்கு மட்டும் விடியலன்னு தூங்கிட்டே இருப்பா. புளியங்க, கண்ணுக்கு வேற கருப்பு கண்ணாடிய மாட்டிக்கிட்டு வெளிச்சமா இருக்கா இல்ல இருட்டி இருக்கான்னு தெரியாமலே உறங்கிட்டு பாரு. புளியங்க, காபி கொண்டு வாங்க. என்னடி, நான் காபி கொண்டு வரணுமா? நல்லா இருக்கு இந்த கதை. உதவாகாலி வந்தாலா உள்ளதையும் கெடுத்தாலா, அந்த மாதிரி தான் இருக்கு உன் கதை. மாசமா இருக்க பிள்ளைய பாத்துக்கிறவன் தான் இவளுக்கு பெட்டு காப்பி வேணுமா? பெட்டு காப்பி. உன் அத்தைக்காரி வீட்டுல மாடு இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு வந்து வாய்க்கு நேரம் நின்று ஒண்ணுக்கு போய் அப்படியே இரு. என்னது நான்சனா? அப்படின்னா என்னது? இங்க பாட்டு புளியங்க, போய் இங்கிலீஷ் பேச்செல்லாம் வாங்கிட்டே வச்சுக்க. என்ன கெட்ட வார்த்தை போடுறியோ? என் வாயில வந்துச்சுன்னா உனக்கு காது கெட்டு போயிரும் பாத்துக்க. நீங்க பேசுறதே அப்படிதான் இருந்தது. தூங்கிட்டு இருக்கவங்கள இப்படியே சொல்லி எழுப்புவாங்க. உன்னையதான் கண்ணே மணியே எழுந்திருமானாதான் நீ எழுந்திருக்க மாட்டேங்கிறிய. பிறகு இப்படிதான் எழுப்பணும். போய் தண்ணி எடு. என்னது தண்ணி எடுக்கணுமா? நானா? ஆமா, நீ தான். வேற யாரு எடுப்பா? உன் ஆத்தா வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு என்ன கொலாயா போட்டு வச்சிருக்காவ? கொலாயி நம்ம தேவைக்கு நம்ம தான் தண்ணி எடுக்கணும். போய் எடுப்போம். என்ன பேசுறீங்க நீங்க? என்ன இப்ப தண்ணி எடுன்னு சொல்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இதுல நினைக்க என்ன எடுக்கு? உன்னை என்ன தலையில நில்லுன்னு சொன்னேன். தண்ணி தான் எடுக்க சொல்லி இருக்கு. இங்க பாருங்க, இந்த தண்ணி எடு வெண்ணி எடுன்னா என்கிட்ட சொல்லாதீங்க. அந்த சரோஜா எடுக்க சொல்லுங்க, இல்லனா உங்க அம்மாவை எடுக்க சொல்லுங்க. அவங்களுக்கு தான் தண்ணி எடுக்கலாம் பழக்கம். எனக்கு பழக்கம் கிடையாது. பழக்கம் கிடையாதுன்னா இன்னையில இருந்து பழகிக்க. யாரோ வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே தண்ணி எடுத்து பழகிட்டு வரல. எல்லாம் காலப்போக்குல கத்துக்கிட்டதுதான். நீ இன்னைக்கு கத்துக்க. இங்க பாருங்க, என்னால தண்ணியெல்லாம் எடுக்க முடியாது. அந்த சரோஜா எடுக்க சொல்லுங்க, இல்லனா உங்க அம்மா எடுக்க சொல்லுங்க, இல்லனா நீங்க போய் எடுங்க. இங்க பாடு புளியங்க, நம்ம தேவைக்கு நம்ம தான் தண்ணி எடுக்கணும். சரோஜாவும் அவங்க அம்மையும் இருந்தா அவங்களுக்கு ஒரு 4 குடம் தண்ணி தேவைப்படும். அதை அவையா எடுத்து வைப்பாவ. இப்போ வா புருஷன் குளிக்கணும், என் புருஷன் குளிக்கணும், நீ குளிக்கணும், நான் குளிக்கணும். நம்ம தேவைக்காது நம்ம தானே எடுக்கணும். நான் என் அத்தை வீட்டுல போய் குளிப்பேன். என் புருஷனையே அங்க போய் குளிக்க சொல்றேன். இது நல்ல கடையா இருக்குதே. நீ எங்க வேணாலும் போய் குளி, இல்லன்னா குளிக்காம கடை. ஆனா என் பிள்ளையும் புருஷனும் இங்கதான் குளிப்பாவ. அவியலுக்கு ஒழுங்கு மரியாதை தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தியா. பிறவே நம்ம பாத்ரூமுக்கு செலவு பண்றதுக்கும் தண்ணி எடுக்கா. அது மட்டும் இல்ல, குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து 20 குடம் தண்ணி நீ போய் எடுக்கா. என்னது 20 குடமா? ஆமா, 20 குடம் தான். 200 குடம் தண்ணி எடுக்க சொன்ன மாதிரி ஷாக்காவதியே எடுக்கு. முதல்ல போய் 20 குடம் தண்ணி எடுத்துட்டு வா. பத்தலன்னா பிறகு பாத்துக்கிடுவோம். என்னால முடியாது. அப்படியா? அப்ப காப்பி தண்ணி சோறு ஒண்ணும் கிடையாது. கக்கூஸ் பண்ணா கூட தண்ணி கிடையாது. இப்படியே இதுல குத்த வச்சுக்கிட்டே உட்காரு. நான் எங்க அத்தை வீட்டுக்கு போவேன். அங்க கிணறு இருக்கு. உன் அத்தை வீட்டுல கிணறு இருக்குமா? கிணத்துல தண்ணி இருக்கா? அவியலே காலையில இருந்து இங்க வந்துதான் தண்ணி எடுத்துட்டு இருக்காவ. நீ அங்க போய் உள்ள போறா போல. ஒழுங்கு மரியாதையா தண்ணிய பிடிச்சி எல்லாரும் குளிக்கிறதுக்கு கொண்டு வந்து ஊத்தியா. இல்ல உன் ஆத்தா அப்பான கூப்பிட்டு உன்னை வீட்டுக்கு பத்தி விட்டுருவேன். வந்துட்ட கண்ணமொழிய உருட்டிக்கிட்டு என்னை ரொம்ப தான் பிளாக்மெயில் பண்றீங்க. வீட்டுக்கு தாத்திருவேன் என்னை அடிமையாக்கலான்னு பாக்குறீங்களோ? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னால தண்ணி எடுக்க முடியாது. நான் என் மம்மியை கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வா, உனக்காக உன் ஆத்தாக்காரிய தண்ணி எடுக்க முடியும். ஒழுங்கு மரியாதையா எழுந்து அந்த பாயை சுத்தி போட்டுட்டு தண்ணி எடுக்க போறா. இப்போ இல்ல கண்ணமொழி இருக்கான்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. இந்த வீட்டுல வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. போய் தொலைக்கிறேன். குழந்தை நீ பண்ண தப்பு தானே. வேற வீட்டை விட்டு துரத்த தானே செய்வாவே. ஏன் பண்ண குழந்தை? சரோஜா அப்பவே டவுட் பட்டுட்டு என்ன கேளுன்னு சொன்னா நானும் கேட்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னைய காணவே கிடைக்கல, அதனால கேட்கல. பத்துக்க காலையில உன் புருஷனும் உன் குழந்தைன்னு வந்து தண்ணி எடுத்துறியவன். நீ தண்ணி எடுக்க வந்திருந்தா உன்ட்ட அப்பவே நான் கேட்டிருப்பேன். இப்போ உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால தண்ணி எடுக்க வரியா? ஆமாக்கா, எங்க அம்மையும் என் மேல கோவத்துல தான் இருக்க பத்துடுங்க. வேற அங்கேயும் வேலை செய்யாம சும்மா இருந்தாச்சுன்னா யாசுவல்ல. சரி குழந்தை, இனிமையாவது பொறுப்பா நடக்கு பாரு. சரோஜா தான் ஒரு மாதிரி ஏதோ வாயாடித்தனமா பேசிட்டு இருக்கா, பொறுப்பு இல்லாம நினைச்சிட்டு இருந்தேன். அவ கல்யாணம் முடிஞ்சவரை நல்ல பொறுப்பாயிட்டா. நீ இப்படி நடந்துக்கிட்டே குழந்தை. இந்த விஷயத்துல போய் பொய் சொல்லலாமா? ஏக்கா, எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் தான்க்கா. குழந்தை, நீ தப்பு பண்ணிட்டு அவியல் எல்லாம் சொல்லாத குழந்தை. தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்க. அப்பதான் என்ன இதுக்கு மேல பண்ண மாட்டா. சரிக்கா, நான் பண்ண தப்புதான். என்ன இந்த முட்டைக்கண்ணி தண்ணிக்கு வர? ஓஹோ, அப்படி போகுதா கதை? கில்காம்பட்டி வேலை வாங்குதோ? சேட்டம் நல்லா அனுபவிக்கட்டும். குழந்தை என்ன குழந்தை? ரோசா பக்கம் உங்க குடம் நிறைஞ்சிட்டானு பாருங்க. இல்ல குழந்தை, அரை குடம் தான் வந்திருக்கு. கொஞ்சம் வரணும்.
ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளூ சாரி. என்னம்மா என்னையவ கூப்பிட்ட ப்ளூ சாரின்னு? உங்களதான் உங்க குடத்தை எடுங்க, நான் தண்ணி பிடிக்கணும். இது என்ன கதையா இருக்கு? நிறையாத குடத்தை எப்படி நவுட்ட முடியும்? ஏன் நிறையலன்னா என்ன? குளம் எங்களோடது. என்னது உன்னோடதா? இது எப்பத்துல இருந்து? இங்க பாரு, இந்த குளம் யார் வீட்டு முன்னாடி இருக்கோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை. அப்படி பார்க்க போனா இந்த ஓலை வீடு முன்னாடி தான் இந்த குளம் இருக்கு. இப்போ நாங்களும் இங்க தான் இருக்கோம், அதனால நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன். நீங்க நான் பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சுக்கோங்க. இது நல்ல கதையா இருக்குமா? நாங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கோம் உனக்கு தெரியுமா? இந்த தெருவுக்கே தண்ணி இல்லாம ஆத்துலயும் குளத்துலயும் போய் எடுத்துக்கிட்டு தெரிஞ்சோம். நாங்க எழுதி போட்டு வந்துச்சு இந்த குளம். எங்களுக்கு சொந்தம் இல்லாம நேத்து வரதுக்குள்ள உனக்கு எனக்கு சொந்தமாயிட்டோம். நான் பிடிச்ச பிறகு தான் நவுட்டுவேன், அதுக்கு முன்னாடி நவுட்ட முடியாது. இங்க பாருங்க, நானும் தண்ணி பிடிச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னால உங்களை மாதிரிலாம் வெட்டியா ரொம்ப நேரம் லைன்ல நிக்க முடியாது. நீங்க கதை விடுவீங்க, உங்களுக்கு வேலை கிடையாது. ஊர் கதை உலக கதைலாம் விடுற வரைக்கும் என்னால பொறுத்துட்டு நிக்க முடியாது. குடத்தை எடுத்து தள்ளி போங்க, தண்ணி பிடிக்கட்டும். ஓய் புளியங்காய், ஏய் என்ன எதுக்கு நீ அப்படி கூப்பிடுற? பிறவு எப்படி கூப்பிடுவாவ? இந்த பேரு உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காதான் மாமியார் வச்சிருக்குது. இங்க பார், எல்லாரும் வரிசையில நின்று தான் தண்ணி பிடிக்கணும். முதல்ல வந்து எங்க வீட்டு முன்னாடி குடம் இருக்கு, தண்ணி இருக்குன்னா யாரும் சொல்லக்கூடாது. வந்து எனக்கு பின்னாடி லைன்ல நில்லு. முடியாது, என்னால நிக்க முடியாது. நான் தான் முதல்ல தண்ணி பிடிப்பேன். குடத்தை நவுட்ட சொல்லு. நவுட்ட முடியாது, நிக்க முடியலன்னா ஒரு பாயை எடுத்து போட்டு பாடு. ஒழுங்கு மரியாதை என் பின்னாடி வந்து நின்னா உனக்கு மூணாவது தண்ணி கிடைக்கும். இல்ல என் பின்னாடி வேற யாராவது வந்தான்னு வச்சுக்க, உனக்கு கிடையாது. குழந்தைய குடம் நிறைஞ்சிட்டு குழந்தை நீ வை. நான் தான் வைப்பேன், குடத்தை எடுங்க. குழந்தை தான் வைப்பா, அவதான் எனக்கு பிறகு வந்தா. குழந்தை நீ வை குழந்தை. நான் என்ன அடுத்த குடம் வந்து பிடிக்கணும், அதுக்கு பிறகு யாருக்குனாலும் விடணும். குழந்தை நீ பிடிச்சு முடிக்கிறதுக்கான வாடி எந்திரியே, நம்ம லைனை விட்டுறாதே. சரிக்கா, சீக்கிரம் ஓடியாங்க. ஏய் குடத்தை எடுறி. இங்க பாரு, எட்ரி புடுறீன்னு வச்சுக்கியா, பிச்சு புடி பிச்சு. ஒழுங்கா மரியாதையா அக்கானி கூப்பிடு. அக்காவா? அக்கா? ஓ நீதான் பெரியவளோ, அப்ப என்ன தங்கச்சின்னு கூப்பிடு. சரி, நீ எனக்கு தங்கச்சியெல்லாம் அக்காவே இல்ல, எவ்வளோ ஒருத்தி. குடத்தை எடுறி, நான் பிடிக்கிறேன். இங்க பாரு, வாடி போடின்னு சொன்னான்னு வச்சுக்க, நானும் அப்படிதான் பேசுவேன். ரோசா பக்கா ரெண்டாவது கூட பிடிப்பாவ, அதுக்கு பிறகு நீ பிடிக்கணும். ஒழுங்கா லைன்ல நில்லு. என்ன இந்த ப்ளூ சாரி இன்னொரு குடம் பிடிக்குமா? ஆமா, ஒரு ஆளுக்கு 2 குடம். நான் இது 2வது குடம், அவிய இப்பதான் 2வது குடத்துக்கு வர போறவலாம். நாங்க பிடிச்சதுக்கு பிறகு நீ 2 குடம் பிடிச்சிக்க, அதுக்கு பிறகு நான் வருவேன். சரி, இந்த லைன்ல வந்து நின்னுட்டு போட்டி போடணும்னு எனக்கு தலை எழுத்து. எல்லாம் அந்த கிறுக்காமட்டியே சொல்லணும். சரி கொஞ்சம் இரு, கூப்பிடியும் சொல்லிரு. வாயை மூடிட்டு வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? கில்காம்பட்டி, ஓ கில்காம்பட்டி. ஏய் இப்போ எதுக்கு அத கூப்பிடுற நீ? வந்துச்சுனா இதுக்கு வேற தனியா ரூல்ஸ் பேசும். ஒழுங்கு மரியாதையா தண்ணியை பிடிச்சிட்டு கிளம்பு. ஓஹோ, கில்காம்பட்டி மேல ரொம்ப பயம் இருக்கு போலயே. இருக்கட்டும். சரி, இந்த லைன்ல நின்னு தண்ணி பிடிக்கிற நிலைமை எனக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாத்துக்கும் நாளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதான் காரணம். முதல்ல அவரை டைவர்ஸ் பண்ணணும், எல்லாம் சரியாயிரும். இவன் என்ன இப்படி தண்ணி தூக்கிட்டு வரா? எப்படி தூக்கிட்டு வந்தா எப்ப தண்ணி எடுத்து முடிப்பா? தண்ணியே நின்னுல போயிரும். ஐயோ அம்மா, தூக்கவே முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குது. ஏய் பிரியங்கா, என்னடி பார்த்த உடனே எனக்கு குளுகுளுன்னு இருக்குமே, தாங்க முடியாம சிரிப்பு வருமே. என் தலையெழுத்து வா வீட்ல எல்லாம் வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு எனக்கு. நான் எப்படி இருந்தவ தெரியுமாடி? மகாராணி மாதிரி இருந்தேன். வா வீட்டுல வந்து தண்ணி எடுக்கணும்னு எனக்கு தலையில எழுதிருக்கு. நீ நல்ல ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு போஸ் கொடு. பிரியங்கா, இப்போ நீ என்ன சொல்லிட்டு எதுக்காக இப்படி கோவப்படியா? தண்ணி கொடுத்து இப்படி தூக்கிட்டு போக கூடாது, இடுப்புல வச்சு தூக்கிட்டு போகணும். இப்படி தூக்கிட்டு போனீங்கன்னா கீழே கொட்டிடுவா, வீடெல்லாம் நனைஞ்சு போயிடும். தண்ணியும் சீக்கிரமா எடுத்து முடிக்க முடியாது, அதனால இடுப்புல வச்சு கொண்டு போ. ஆமா, இது பெரிய மாட மாளிகை, தண்ணி சிந்தனோடனே அழுக்காயிரும். இதுவே சரியான குடிசை, இதுக்குள்ள தண்ணி சிந்தனா என்ன, வெண்ணி சிந்தனா என்ன? தலைவா, நான் தண்ணி எடுத்துட்டு போட்டோம். பிரியங்கா, நான் உனக்கு நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கேன், இடுப்புல வச்சு கொண்டு போ. எனக்கு எல்லாம் தெரியும், போடி. வந்துட்டா பெரிய இவளாட்ட எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு. பாத்துக்கிறேன் உங்க எல்லாரையும். சரி, இந்த பிரியங்கா ஒரு நாள் தெரிஞ்சுக்கிடவே மாட்டா. இவளுக்கு போய் நான் அறிவுரை சொன்னேன், என்னதான் சொல்லணும். கீழே போட்டால இவளுக்கு தேவைதான், சொன்னாலும் கேட்க மாட்டா. மறுபடியும் தண்ணி எடுத்து சமக்கட்டும். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்த தண்ணி எல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த ஒரு குடம் தண்ணிக்காக எவ்வளவு நேரம் நான் லைன்ல நின்றுக்கேன். அந்த ப்ளூ கலர் சாரி பப்ளையும் அந்த நெட்டச்சி எனக்கு தண்ணி விடவே இல்லை. அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு லைன்ல நின்று குடிச்சிட்டு வந்த இந்த தண்ணிய இப்படி சிந்தி போச்சு. என்ன பண்ணுவேன்? எல்லாம் இந்த சாரோஜா தான் வாய் வச்சா கை தட்டி கீழே விழுந்துருச்சு. புளியங்க, என்ன தண்ணி கொடுத்து கீழே போட்டு வச்சிருக்கா? கை தவறி
நீ போட்டு உடைச்சிருக்கா. ஒழுங்கு மரியாதையா உன் ஆட்டக்காரியா எனக்கு ஒருத்த வாங்கி போட சொல்லு. நான் ஒரு குடம் தானே உடைச்சேன், எதுக்கு 2 குடம் வாங்கி போடணும்? என்ன எத்தனை குடம் உடைப்பான்னு தெரியவில்லல்ல, அதுக்குதான் சொல்லியே வாங்கி போட சொல்லு. இதுக்குதான் நான் தண்ணி எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். சும்மா இருந்தவளை போட்டு வேலை வாங்கி இப்போ குடத்தை வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க. புளியங்கா சும்மாவே எத்தனை நாளைக்கு தான் உட்காந்தே கிடப்பா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் வேலையை நீ தான் பார்த்தாகணும். எல்லாரும் சோறை தூக்கிட்டு வந்து உன் வாய்க்குள்ள ஊட்ட மாட்டாவ. பொம்பளை பிள்ளையா பாருண்டா 4 வேலையை கத்து வச்சுக்கிடணும், இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாவ. இந்த குடத்தை தூக்கி தூர எழுதிட்டு வேற 2 குடத்தை எடுத்து போய் தண்ணி எடுப்போம். தண்ணி நிக்கிறதுக்குள்ள 20 குடம் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊத்தியா? இல்ல 4 தெரு தள்ளி இருக்கிற அடிபம்புல போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுவேன். இதுவே 4 தெரு தள்ளியா? ஆமா புளியங்க, ஒழுங்கா இந்த பக்கத்துல இருக்க பைப்புல தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறியா இல்ல 4 தெரு தள்ளி போய் எடுத்துட்டு வரியா நீயே முடிவு பண்ணிக்க. இதுலயே போய் எடுத்துட்டு வரேன். இந்த புளியங்கால இப்படிதான் அடக்கி வைக்கணும், இல்ல தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைச்சு விடுவா. தண்ணி எடுத்து முடிக்கட்டும், அடுத்து சாமிக்க விட்டுறியே.